ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 மே 2024. குஷியினுடைய சப்ஜெக்ட்ல இந்த மாதம் முழுவதும் பாபா நமக்கு நிறைய பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டே வராது. அதுல இன்றைக்கான பாயிண்ட், अपने संपन्न स्वरूप की स्टेज का अनुभव करो तो सदा खुशी में नाचते और बाप के गुण गाते रहेंगे. உங்களுடைய நிறைவான ஸ்வரூபத்தின் நிலையை அனுபவம் செய்யுங்கள். அப்போது நீங்கள் சதா குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கலாம் மற்றும் பாபாவினுடைய குணங்களை பற்றிய மகிமையை பாடிக்கொண்டே இருக்கலாம். சோ நிறைவான நிலை, ஆத்மா நிரம்பி இருக்கு, பிராப்திகள்னால நிரம்பிய நிலை. அப்போ ஆத்மா உள்ளுக்குள்ள நிறைவா இருக்கிறதுனால தானாகவே மனம் அந்த திருப்தியினுடைய நிலையில இருக்கு. அங்க எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ऐसी खुशी में नाचते रहो जो आपको देखकर औरों का मन भी खुशी में नाचने लगे. நீங்க அவ்வளவு குஷியா இருங்க, நீங்க அது போல டான்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்ப உங்களை பார்த்து மற்றவர்களுடைய மனமும் குஷியில் நடனம் ஆடட்டும். எப்படி நம்ம ஒரு சின்ன குழந்தைய பார்ப்போம் இல்லையா, அது எதுவுமே ஜோக் எல்லாம் சொல்லாது. ஆனா அது அப்படி ஹஹான்னு சிரிக்கும் போது, இல்ல அப்படி இப்படி லேசா ஒரு ஸ்மைல் பண்ண உடனே நமக்கு அந்த குழந்தைய பார்த்து ஒரு குஷி வந்துடுது. அப்போ இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அந்த குழந்தை உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, கள்ளம் கவடம் இல்லாம, எந்த ஒரு சூதுவாதம் இல்லாம, அது நேச்சுரலா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. சோ அந்த சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துது. எனவே அந்த வைப்ரேஷன் நமக்கும் குஷியை கொடுக்குது. அப்ப அதனால பாபா என்ன சொல்றாரு, சோ அது போன்று உங்களை பார்த்த உடனே மற்றவர்களுக்கும் குஷி வர வேண்டும். அந்த அளவிற்கு நாம் உள்ளுக்குள்ள குஷியா இருக்கிறோம்னா அந்த முகம் குஷியை வெளிப்படுத்தும். जैसे स्थूल डांस को देख दूसरे के अंदर भी नाचने का उमंग उत्पन्न हो जाता है. எப்படி நம்ம ஒரு பார்ட்டிக்கு போறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க நிறைய பேர் டான்ஸ் பண்ணுவாங்களாம். நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட அவங்க ஆடுறத பார்த்தோன்னே நமக்கு அப்படி ஒரு சின்ன ஆசை வருமா, சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணுவோமா, கையை காலை அசைப்போம், அப்படி இப்படி தலையெல்லாம் அசைப்போம், கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு உற்சாகம், ஒரு பிரேரணை, ஒரு தூண்டுதல் மற்றவர்களை பார்த்து நமக்கும் கிடைக்குது. அப்போ பாபா என்ன சொல்றாரு, நீங்களும் அது போல குஷியா இருங்க. சோ உங்களை பார்த்த உடனே அந்த குஷி மத்தவங்களுக்கும் வரணுமா. சரி நம்ம மட்டும் ஏன் நம்ம லைஃப்ல துக்கப்படணும், இவங்க பாரு எவ்வளவு குஷியா இருக்காங்க, நாமளும் குஷியா இருப்போம் அப்படின்னு அவங்க குஷியாகணும். ஐசே ஆப் சபி சதா நாச்சத்தே और गाते रहो. எனவே இவ்வாறு குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருங்கள் இல்லையா. பாபா பாருங்க, நம்ம மேல எவ்வளவோ ஒரு சுப ஆசை. என்னுடைய குழந்தைகள் யாருமே குஷி இல்லாம இருக்கக்கூடாது. அவருடைய ஒரே விருப்பம் என்ன, குழந்தைகள் சதா குஷியாக மலர்ந்த முகத்தோடு மிகவும் திருப்தியாக இருக்க வேண்டும். இந்த ஒரு சங்கல்பம் நம்ம வைக்கிறோம். பாபா நமக்காக சுப சங்கல்பம் வைக்கிறாரு, நாமும் இதுல உறுதியாக இருக்கணும். சதா ஆடி பாடி குஷியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்து மற்றவங்களுக்கும் குஷி வருது. அதனால நம்ம என்ன ஆகலாம், எப்படி இந்த மொபைல் லைப்ரரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மொபைல் குஷியை கொடுக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் ஆகலாம். நம்ம பார்த்து எல்லாருக்கும் குஷி வருது. நல்லது. ஓம் சாந்தி.